ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எதுக்காகடா எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன் அப்படின்னு நினச்சி தான் நான் பார்த்தேன். ஆனால் இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த படத்தை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So, everybody's dead. How about we start at the beginning? ஓகே, இந்த படம் எப்படி தான் எடுத்து வச்சுருக்கானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பாரில் வந்து வெயிட்டராக வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மல்டி மில்லியனர் வந்து ஃப்ரெண்டாக ஆகுறாங்க. அந்த மல்டி மில்லியனர் வந்து ஒரு ஐலாண்டு வாங்கியிருக்கேன், அந்த ஐலாண்டை நீங்கள் விசிட் பண்ண நல்லாயிருக்குன்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அது கூப்பிட்டதால நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் போயிடுறாங்க. அந்த ஐலாண்டில் நடக்கிற விஷயம் தான் இந்த த்ரூ அவுட் இந்த ஃபிலிமில் நடக்கிற ஒரு விஷயம். அந்த ஐலாண்டில் என்ன மர்மமான முறையில் நடக்குது, நம்ம இருக்கிறதே மறந்துடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரக்ஸ் எல்லாம் அங்கே கொடுக்குறாங்க. இப்போ எப்படி நான் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் நைட் நடக்கிறத நாளைக்கு காலையில் இவங்க மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாகவே இருக்கும். எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அது இல்லாமல் சில சீன்ஸ் எல்லாம் வந்து லேகாகவே போகும். ஏன்டா இந்த சீன் எடுத்தீங்க, ஏன்டா இந்த சீன் வச்சிங்கன்ற மாதிரி நம்மளுக்கு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் ஒரு நல்ல மூவின்னே சொல்லலாம். ஆக்டிங் வைஸ் வந்து நம்ம ஹீரோயின் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கிளைமேக்ஸில் தான் செம்மையாக இருக்கும். அந்த ஒரு சீனை வந்து ஜாயிண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு சீன் காட்டினதுக்கும் ரெண்டாவது சீன் காட்டினதுக்கும் ஒன்று ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஓகே இந்த சீன் இங்கே லிங்க் ஆகுதான்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். இவங்க சொல்ல வந்த விஷயத்த கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு போய் டெலிவரி ஆயிருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து கரெக்டாக போய் ஆடியன்ஸ் மத்தியில் சேரலை அப்படின்றத என்னோட ஒப்பீனியன் நான் சொல்ல வர்றது. ஒன் ஹவர் 45 மினிட்ஸ் தான் இந்த படத்தோட டியூரேஷன். ஓகே, சில இடத்துல லேகாக இருந்தாலும் ஆனால் கொஞ்சம் படம் பாதி போனதுக்கப்புறம் கொஞ்சம் டக்குன்னு போகிற மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருந்தாங்க. சில இடத்துல ஸ்க்ரீன் பிளே லேகாக இருக்குது, அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதை கொஞ்சம் டைரக்டிங் வைஸ் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருந்திருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். அதுக்கப்புறம் ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம் ஒன்று நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். அந்த பிஜிஎம் வந்து நான் போட முடியாது, சப்போஸ் காப்பிரைட் தான் வந்துடலாம். ஓகே, ஓவரால் இந்த படம் எப்படிடா இருக்குது, சீக்கிரமாக சொல்லி தோடா பரதேசி அப்படின்ற உங்கள் மைண்ட் செட் என் காதில் கேட்குது. ஓகே, இந்த படம் 5க்கு 3 கொடுக்கலாங்க. என்னோடய ரேட்டிங் சொல்ல போனால் ஒரு டீசெண்டான வாட்ச். ஏஜ் ரேட்டிங்கிறது ஃபேமிலியோட படம் பார்க்காதீங்க, தனியாக உட்காந்து பாருங்கள். நிறைய 18+ கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய பிளட் சீக்வன்ஸ்லாம் தெரிக்கிற மாதிரிலாம் இருக்குது. அதை மைண்டில் வச்சுட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அடுத்த மூவி ரிவ்யூவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் எஸ்கே கார்த்திக்.